ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஒரு 2:35 after 3 o'clock நம்ம ஒரு 5-6 வீடியோஸ் பார்க்கலாம். எல்லாமே டீச்சிங் ஓரியன்டட். டீச்சருக்கு வேண்டிய சைக்காலஜி எப்படி இருக்கணும், டீச்சர் செய்கிற சின்ன சின்ன சாதாரண விஷயங்கள் எப்படி இருக்கு, டீச்சர் எப்படி மதிப்பு மிக்கவர்களாக மாறி இருக்காங்க, எல்லாமே பார்க்கலாமா? ஏன் இந்த மாதிரி ஒரு கேம்ப் போட்டு நமக்கு நம்முடைய இதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்க தோணும். அதுக்கு பார்க்கலாம். ஃப்ரைடே அண்ட் மண்டே. ஃப்ரைடே நம்ம எப்படி இருப்போம், மண்டே எப்படி இருப்போம் பார்க்கலாம். ஃபுல் சவுண்ட். என்ன பதில் படிங்க? இப்போ இது முட்டோட எப்படி போவீங்க பார்க்கலாமா? ஃபுல் சவுண்ட். மண்டே மார்னிங் எப்படி வருவோம்? ஃபுல் சவுண்ட். ஓகே, இது எஸ்ஸா நோவா? நல்லவங்களா நீங்க உண்மை விளம்பிட்டு சொல்ல காலையில் பார்த்தோம் இல்லையா? எனி டைம் we may become உயிர் பொருள், எனி டைம் we may become ஜட பொருள். அது வந்து நம்முடைய விழிப்புணர்வுன்னு சொல்றோம் இல்லையா? விவேகானந்த சபை என்ன சொன்னார்? நான் ஃபர்ஸ்ட் 2 லைன் சொல்றேன், you have to feel it. Arise, this is only one. Arise, awake and stop not போறார். ஸ்டாப் நாட்னு போறார். ஏன் போறார்? அதான் எல்லாமே பாசிட்டிவா தான் சொல்றார் சுவாமிஜி. ஏன் ஸ்டாப் நாட்னு சொல்றார்? ஏன் அப்படின்னா we will stop. என்னத்தை உழைச்சி என்னத்தை கண்டுட்டோம். இவங்க குப்பை சும்மா இருக்கலாம். 2வது அப்ப என்னன்னா நாம் பிறருக்காகவே வாழ ஆரம்பிப்போம் இல்லையா? இல்ல, நாம் நமக்காக வாழ்கிறோம். உழைப்பு வேணா பிறருக்காக இருக்கலாம், வாழ்க்கை யாருக்காக இருக்கணும்? நமக்காக இருக்கணும். அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் ஸ்டாப் நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் அரைஸ், பாசிட்டிவா நெகட்டிவா? அவேக், எழுந்திருங்கள், விழித்திருங்கள், பாசிட்டிவ் தானே? அப்படிப்பட்டவர் ஏன் நெகட்டிவ் ஒரு வார்த்தை போறார்? ஸ்டாப் நாட் அண்ட் ஸ்டாப் நாட் till the goal is reached அப்படின்னு. ரைட்டா? நெக்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கணும். எப்போது உங்களுக்கு டல் மூமெண்ட்ஸ் வரும்போது நினைச்சீங்க பனிக்கரடியா இல்ல அந்த அந்த பறவையா பெண்குயிலா நினைச்சீங்க. ஸோ நம்ம எப்படி இருப்போம்? ஆனஸ்ட் பாரு, அங்கேயும் பாதி கைதான் கொடுக்குறோம். ஆனஸ்ட், ரைட், குட். சரி, நெக்ஸ்ட் கலையில ஒரு அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒரு வீடியோ, நேற்று ஒரு வீடியோ காமிச்சாங்க. அந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களா? யாரையும் அடிக்கும் போது ஒரு கலெக்டர் நடுவில் வர்றாரு. அது பார்க்கலாமா? ஆசிரியரின் அடி. ஐயா கண்ணே, நான் என்ன சொல்றேன்னா, பசங்க விஷயத்துல அம்மாவும் வாத்தியாரும் ஒண்ணாப்பா. அம்மா பையன் அடிச்சா அன்பு வளரும், வாத்தியார் பையன் அடிச்சா அழிவு வளருப்பா. என் பையன் அடிக்கிறது சின்ன தங்கரியம். என் மகனை நான் பரப்பா வாத்தியார் என்று அடிச்சாரு. எங்க வாத்தியா வாத்தியா எம்மா என் பையனுக்கு வந்து வீட்டுக்கு பாத்தியா எப்படி அடிச்சாரு? அன்னை கைக்கமா அது பழைய பழக்கம். உங்களை பார்த்து கலெக்டர் வர்றாரு. கலெக்டர் அப்படியே இங்க வராரு. அவர் பையன் இங்க படிக்கவும் இல்லை, நான் அவரை அடிக்கவும் இல்லையே. நமக்காக என்ன தேவை? நீங்க கலெக்டர், உங்களுக்கு நான் மாறுபட வேண்டிய போக நீங்க வந்து எனக்கு என்ன ஒண்ணுமே புரியல. ஏன் பாக்குறீங்க? என்னைக்கு நான் ஒரு ஜில்லா கலெக்டரா இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல உங்ககிட்ட படிச்ச மாணவன் இந்த ஜில்லாவுக்கு மாத்திரான உடனே உங்களை பத்தி தான் விசாரிச்சேன். நீங்க இந்த பள்ளிக்கூடத்தை ஹெட்மாஸ்டரா இருக்கிறது தெரிஞ்ச உடனே உங்களை நேரப்பா உங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம். அப்படியா? நீங்க நீங்க என் பழைய ஸ்டூடெண்டா? ஆமா சார். என்ன தெரியலையா? இந்த கையில்
சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒரு கிளாப் கொடுக்கலாமா? இப்போ நாம் நினைப்போம் நம்மளாம் மாணவர்கள் ட்ரைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. There are people who can give training to cows. கீழே டீச்சர் நிறைய அட்டண்டன்ஸ் போகுது. உங்களுக்கு என்ன மகேஸ்வரி, காமேஸ்வரி, ராஜேஸ்வரி இப்படி தானே வரும் உங்கள் பேர். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது பாரு. Absent. Absent. Pengetahuannya, Maria, Jatinya, Samada, Diego, Oku, Lada, Maria Gul, Fernanda, Lucia. Após a chamada, todo mundo liberar para a merenda. Pode liberar. Pode liberar para a merenda. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, நம்ம பேர் சொல்லி கொடுக்குறாங்க. they are able to get a response. யாராவது சொல்ல விரும்புறீங்களா? any நல்ல better thought? any better thought? எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அவங்கள? ப்ராக்டிஸ். சிம்பிள் ஆன்சர் அது. 10க்கு 2 மார்க். அது என்ன, இது வந்து ஒரு சாதாரண மாடு தானே நீ அப்படி நினைக்கல. என்ன நினைச்சாங்க? கிவ் ரெஸ்பெக்ட். ஓகே, அதாவது நமக்கு வந்து ப்ரெசென்ட் தான் பார்க்குறோம். A good teacher will not only see the present who are assembled in classroom, they will see the presence of students. என்ன வித்தியாசம்? ப்ரெசன்ட் அப்படின்னா உடம்பால் உட்காந்துருக்கான், எப்படா விடுவ நீ அப்படின்னு. ப்ரெசன்ஸ் அப்படின்னா என்ன அந்த டீச்சர் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு காத்திருக்கக்கூடியது. அதுதான் மியர் ப்ரெசன்ட் ஆர் வண்டர்ஃபுல் ப்ரெசன்ஸ். ப்ரெசன்ஸ் புரியுதா? அவனோட ப்ரெசன்ஸில் தான் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ப்ரெசன்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அளவுக்கு பண்ண முடியுது அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதராக இருக்க முடியும். ரைட்டா? சரி, நம்ம ஆசிரியர்கள் என்பது எவ்வளோ முக்கியமானவர்கள்னு பார்க்கலாமா? டீச்சர் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிறது அது பியூட்டிஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பண்ண பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஆல் ஃப்ரம் டீச்சர்ஸ். ஓகே, என்ன இருக்குன்னு நீங்க படிச்சு பார்க்கணும், படிச்சு சொல்லணும். ஆல் இன் ஒன் வாய்ஸ். ஓகே, ஃப்ரம் தி பிகினிங். தேவி அப்புறம் சவுண்ட் கம்மி பண்ணுங்க. கலெக்டர், தென் fantastic. Clap கொடுக்கலாமா? So all from us.
all from teachers and all from us அப்படின்னு. I can create anybody and everybody. அப்போ அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வந்து இந்த மென்டல் பிக்சர் மனசில் வச்சுக்கணும். எதிரில் இருக்குது குட்டீஸ் கிடையாது, பட்டிங்ஸ். அது எல்லாமே குட்டீஸில் இருந்துச்சு. இந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அப்படி இல்லாமல் எத்தனை, அதாவது சாதாரண மக்களுக்கு நான் சொல்கிறேன், போலீஸ் மற்ற துறை சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு விதமான அச்சம் இருக்கும். எந்த புத்துல எந்த பாம்போ என்ற அச்சம், கவனமாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எந்த சிற்பியில் எந்த முத்தோ, எந்த புற்றில் எந்த பாம்போ, நம்ம கவனமாக இருக்கணும், பயந்து இருக்கணும், என்ன ஆகுமோ அப்படின்னு இல்லையா? இப்போ போலீஸ்காருக்கு அந்த இந்த நிம்மதி இருக்குமா, இந்த அவதானம் இருக்குமா? இல்லை. இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான விஷயம். சில ரிப்பீட். நான் ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்னா, நாங்கள் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம எல்லாருமே எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான். கற்றுக்கிற விஷயத்தில் நம்ம அப்படி இருக்கணும். ஏன் ரிப்பீட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பகவத்கீதை இருக்குது, சிவபுராணம் இருக்குது. ஏன் திரும்ப சொல்கிறோம்? ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளார வந்து நிறைய இடம் இருக்குது. மனதின் அடி ஆழங்கள் அவ்வளோ இருக்குது. பேசுறது, கேட்கறது, படிக்கிறது எல்லாமே இந்த ஆழங்களில் போக போக அற்புதங்கள் நிகழும். ஓகே, அதனால தான் நம்ம திருப்பி சொல்கிறோம். எந்த புற்றில் எந்த பாம்போ அது மற்றவர்களுக்கு, எந்த சிப்பிக்குள் எந்த முத்தோ. நாளையிலிருந்து நம்ம பார்க்கறது ஒவ்வொரு மாணவனும் ஒரு சிப்பியாக பார்க்கணும். சிப்பி பார்க்கும்போது தட்டி தட்டி பார்ப்பான், இப்படி பண்ணி பார்ப்பான், குழுங்குதா, அது ஒரு சவுண்டு வருதா. சிப்பி நல்ல சிப்பி கண்ணு பார்த்தாலே கண்டுபிடிக்கக்கூடிய ஆசிரியர்களாக உண்டு. கலெக்டர் வரும்னு அப்போ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பின்னாடி பெருசாக பேசிக்கிறதோட இப்போவே ஆசை விதைகளை விதையுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்ல கையெழுத்து இருக்கு, நீ ஒருத்தர் எழுதுறது நல்ல புரியுது அப்படின்னா நீ தீர்ப்பு எழுதக்கூடியவனாக வருவாய். சொல்லி பாருங்க. ஏதாவது 10ல் 1 படித்தா கூட நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க இல்லையா? நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா இந்த டீச்சர் தான் காரணம் அப்படின்னு பின்னாடி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிருப்பீங்க. எல்லாரும் பசங்க எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிருப்பாங்க, இங்கே போயிருப்பாங்க. யாருமே இல்லாத போது இவ்வளோ பெரிய பெருமை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? திங்க் அபௌட் இட். நெக்ஸ்ட் இது பாருங்க. Now give more and more will come. Okay, இது பாருங்க. See, there's 5 balls there. Now look at it. If I drop one of these, one comes back. If I drop one வருது, ரெண்டு வருது. Let's suppose I drop 3. Well, I dropped 3. No, I dropped 3. என்ன வருது? 3 times. Now, if I drop 4, I get 4 back. See, that is a law. Energy out, energy back. And it's equal and opposite. You get the same back as you put out. The law of cause and effect. If you're not happy with what you're getting, you better focus on what you're giving. Okay? யார் ஒருத்தர் சொல்ல முடியும் அப்படியே? போய் எதை கற்றுக்கிட்டீங்க டக்குன்னு சொல்லணும், தமிழில் சொல்லணும். கிடைச்சதா? கொஞ்சம் பக்கத்தில் வந்து எல்லாரும் கேட்கும். ஓகே. எக்ஸாக்ட்லி. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் பதில் இல்லையா? அவங்க சொன்னா ரொம்ப கோச்சிக்க மாட்டீங்க யாருமே. ஒரு டீச்சர், அவங்களுடைய கவர்மெண்ட் டீச்சர், அவங்க ரொம்ப அவங்ககிட்ட டைரக்டாகவே சொன்னேன், எல்லாம் தண்டம் முண்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பசங்க சொன்னாங்க, நாங்கள் தரித்திரமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த தரித்திரம் தான் அப்படின்னு. உண்மையான கிரிட்டிசிசம் இல்லையா? தண்டம் முண்டம். தண்டம் என்ன தெரியுமா? எதுக்கு காஞ்ச கட்டை தண்டம். தண்டம் வச்சுக்குவாங்க இல்லையா? தண்டம் காஞ்சி போனது, உணர்ச்சியற்றது, அன்பற்றது, திறமையற்றது தண்டம். முண்டம்னா யோசிக்க தெரியாது. முண்டம்னா தெரியுமா?
நம்ம திட்டிருப்போம், மீறி தெரியாம திட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதனால முண்டம்னா தலை இல்லாதது. தலை இல்லாதது, தலைன்னா என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அறிவு இல்லாதவன். தண்டம் முண்டோன்னு எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்ததே இந்த தரித்திரம் தான். இவ்வளோ கொடுமையான, கேட்கறதுக்கு நாரசமா இருக்கு இல்லையா? அப்போ நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்கும் போது, நல்ல விஷயங்களை கொடுக்கும் போது சிறந்த விஷயங்கள் நம்ம வளர்க்கின்றன. நல்ல விஷயம் கொடுக்கும் போது நீங்கள் விதைப்பது விதையைத்தான், ஆனால் வளர்வது விதையாக வருகிறதா, விருட்சங்களாக வருகின்றன. அதனால தான் அடுத்து நம்ம பார்க்க போறது மைண்ட் செட் which helped ஜாக்மா. ஜாக்மா வந்து சைல்ட் ரைட். ஜாக்மா இன்டர்நேஷனல் ஃபேமஸ். அவர் அவ்வளோ பெரிய பணக்காரர், அவ்வளோ பெரிய குள்ளமாக தான் இருப்பார். அவ்வளோ பெரிய ஜாக்மா தெரியவில்லை, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவங்க அவ்வளோ பெரிய 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 பணக்காரர், பெரிய தொழிலதிபர், நிறைய செஞ்சிருக்கார். எங்கேருந்து நிறையா அவனுக்கு இந்த இவ்வளோ பவர் வந்தது, இவ்வளவு இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்ததுன்னு கேட்டதுக்கு, அவர் சொன்னதுக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு கேட்டீங்கன்னா நீங்கள் இப்படி உட்கார மாட்டீங்க. கம் Let me tell you one thing. கீழே இருந்து படிக்கலாம். I never thought I could be a CEO. I never thought later I could become a good CEO. One of the things I learned from teachers, as a teacher, very important the character of a teacher is the teacher always expects his students to. I want this student to become a banker, and to become a lawyer, they're going to be a scientist. This is all the teachers want. If you don't have this kind of thing, it's a result. It's a terrible teacher. A good teacher always wants the other people better. anyone? தைரியம், கவலைப்படாது, கூச்சப்படாதீங்க. யார் சொல்ல முடியும்? ஐயோ அவனுள் விதைத்த முதல் விதை. அவர் சிஇஓ ஆயிருக்கார், பெரிய பெரிய சிஇஓ ஆயிருக்காருன்னா முதல் விதை, மூல வித்து. எங்க யார் போட்டது? அம்மா கூட இல்லை, அப்பா கூட இல்லை. யார் போட்டது? ஆசிரியர். ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோ பொட்டன்ஷியல் நம்மகிட்ட இருக்கு. ரைட்டா? சரி, கொடுக்கும்போது நான் மறுபடியும் பழைய விஷயத்துக்கு வரேன். லவ் ஃபார் ஃபிஷ். ஒருத்தர் சாப்பாடு கொடுக்குறார். பொதுவாக நீங்கள் இப்படி தூவி விட்டா மீன் என்ன செய்யும்? எடுக்கும். கிட்ட போனா என்ன செய்யும் மீன்? ஆனா இங்க என்னன்னு பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செஞ்சார்? ஏன் இந்த மீன் பக்கத்துல வந்தது? 10க்கு 2 மார்க். இம்பாசிபிள் மேன். பாரு, பாதுகாப்பு ஃபெயிலிங். குட். 10க்கு 4 5 மார்க். 5 மார்க். நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். அவங்க ஸ்டாண்டர்ட்க்கு இறங்குறது. கொடுக்கிறது கொடுக்கிறது எங்க? வாயிலே வச்சு கொடுக்கிறார். நம்ம பையன்கிட்ட கொடுத்தாலே எனக்கு தெரியும், நாளை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ற பசங்கள்லாம் இருக்கிற காலத்துல வாயை திறந்து உள் வாங்குது. அது அதானே? 7 மார்க்ஸ். 10 மார்க்ஸ் வாங்குங்க பார்க்கலாம். தடவி தடவி கொடுத்துட்டு நான் உனக்கு கொடுத்துருக்கேன்டா, ஐ யுவர் வெல் விஷர், யூ கிவ் யுவர் லெசன்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஜியோகிரபி எல்லாமே கொடுங்க. கொடுத்துட்டு நீ முன்னுக்கு வருவதற்காக நான் இதை கொடுக்கிறேன். அந்த ஒரு கேர் பாருங்க, ஒரு சின்ன ஒரு டச், தட்ஸ் கால்ட் சில்க் அண்ட் டச் அப்படிம்பாங்க. என்ன டச்? என்ன டச் அது? சில்க் அண்ட் டச். எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் நீங்கள் உங்கள் அம்மாக்கள்லாம் உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க. நல்லா பவுடர் அடிச்சுட்டு எல்லாம் அடிச்சுட்டு கடைசி ஒரு புட்டு வச்சுட்டு இருப்பாங்கல்ல. எத்தனை பேருக்கு வச்சுருக்காங்க இந்த மாதிரி இல்லையா? எல்லாத்துக்கும் இல்லை, கை குக்கில் யாரும் இருப்பாங்க இல்லையா?
That's silk and touch. There lies who you are. Otherwise 10 plus 1 அப்படிதான் போகும். அதனால அப்படி அந்த மாதிரி பண்றாங்க அவங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி love for small beings. நெக்ஸ்ட் ரெண்டு பேர் சொல்லலாம். your observation பாகுபாடின்றி வெரி குட். பாகுபாடு எல்லாருக்கும் கொடுத்தார். நல்ல அப்சர்வேஷன். ஓகே நெக்ஸ்ட் மா கேக்கல கொடுக்கிறார். அதை விட ரொம்ப ஒரு அருமையான ஒரு செயல் செஞ்சார் பாத்தீங்களா? கூப்பிடுறார். அப்ப என்னன்னா such a living beings. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுவும் வருது. வந்துட்டு மனுஷன் மாதிரி எங்க அக்காவை பொண்ணு கூட, என் தங்கச்சி பொண்ணு கூட, எங்க அண்ணனு பொண்ணு கூட அப்படின்னு கேட்காம வாய்க்கு வந்தது மட்டும் வாங்கிட்டு மெல்ல போகுது இல்ல. இப்ப யார் உயர்ந்தவர்கள்? அது சிற்றினம் நம்ம சொல்லிடுறோம். ஸ்மால் பீயிங்ஸ் நம்ம சொல்றோம். இப்ப யார் சிற்றினம்? அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் சரி, கடைசி ரெண்டு அருமையான வீடியோஸ். ஒரு டீச்சர் மாணவர்கள்கிட்ட ஒவ்வொரு மாணவரிடமும் ஒரு கேள்வி இருக்கு. என்னுடைய டீச்சருக்கு என் பேர் தெரியுமா? நம்பர் 1. என்னுடைய டீச்சர் அவங்க மனசுல நான் இருக்கேனா? என்னுடைய பெயர் என்னுடைய டீச்சருக்கு தெரியுமா? என்ன எங்க டீச்சருக்கு பிடிக்குமா? என்ன ஞாபகத்தில் வச்சிருப்பாங்களா? இந்த 3 கேள்வி. இது யுனெஸ்கோவிலே ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கு. இது சம்பந்தமா ஒரு ஆர்டிக்கிளே இருக்கு. அடிப்படை கேள்வி, என்னுடைய டீச்சருக்கு என்ன பிடிக்குமா? ஓகே, ஒரு டீச்சர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பார்க்கலாமா? ஓகே.
இல்லையா? ஆனால் கடைசி வரைக்கும் என்னுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்டோட பெயர் எனக்கு தெரியும். சரி, ரெண்டாவது அவங்களுடைய யூனிக்னஸ், சிறப்புத்தன்மை எனக்கு தெரியும். ஆனஸ்டா சொல்லுங்க, ஒண்ணு நானும் மார்க் போட போறதில்லை யாரும். அவங்களுடைய சிறப்புத்தன்மை நான் கவனித்திருக்கிறேனா? கையெழுத்து நல்லா இருக்கும், சிரிப்பு நல்லா இருக்கும், பல்லு நல்லா இருக்கும், கண்ணு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம சொல்லு நல்லா இருக்கும் இல்லையா? பொய் சொல்ல மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், உண்மையை பேசுவான். மூணாவது, ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது அவனுடைய பின்புலம் எனக்கு தெரியுமா? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வர்றான் தெரியுமா? எவ்வளவு அலட்சியமா அவங்க வீட்டில் இருக்கான் தெரியுமா? அவனை பற்றி தகவல் நம்மகிட்ட டேட்டா இருக்கணும். டேட்டா இஸ் டாலர். தெரியுமா உங்களுக்கு? அதிகமான தகவல்கள் தான் செல்வமாக கருதப்படும் காலம் இது. அவனை பற்றி டேட்டா வச்சுக்கிட்டு சரியான இடத்துல சரியான அட்வைஸ் சொல்லி பாருங்க. he will never forget you. You will be remembered forever. இது வந்து நான் சொன்னேன்ல, டிகிரிஸ் from universities. The second one, degrees from யூனிவர்சிட்டில இருந்து வாங்கினவங்க யூனிவர்ஸ்லையும் வாங்கினாங்க. கேரளாவில் ஒரு அம்மா, ஒரு டீச்சர். அப்படின்னா இப்போ இந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா, இவங்க வயசான எப்படி இருப்பாங்க ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம், அந்த மாதிரி ஒரு அம்மா, ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. 80 வயசு இருக்கும். ஹஸ்பண்ட் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஜீப் வந்து இறங்குது. ஒரு ஜீப்பில் 5-6 ஜீப்ஸ் வருது. IAS, IPS, அந்த ஊரில் இருக்க தொழிலதிபர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர், பெரிய பெரிய ஆஃபீஸர், ஒரு 10 பேர் கிடக்கடன்னு இறங்குறாங்க. பாட்டிக்கு பயம், ரெய்டு மாதிரி வர்றாங்களே. வர்றதெல்லாம் காவல்னு போட்டிருக்கு, ஜீப் போட்டிருக்கு, ரெய்டு. என்ன பயந்து சாவுறாங்க அம்மா. வர்றவங்க எல்லாமே என்ன செய்யறாங்க பார்க்கலாமா? பார்க்கலாம். எப்படிங்க? டீச்சர் பீட்ஸ் ஆஃபீஸர்ஸ். இல்ல இல்ல, காண்பிக்கப்பட்டது சொல்ற எங்களுக்கும் தெரியும். என்ன லேர்னிங் நமக்கு? அதுவும் 10க்கு 4 மார்க். அதுவும் 10க்கு 5 மார்க் தான். அவன் மறக்காம இருக்கிறது 5.5 மார்க். கால் விழுந்ததுக்கு அப்புறம் 5.5 7.5 மார்க் சொல்றப்பா. தவறுகளை சுட்டி காட்டி 8. இப்போ ஓவர் தான். அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் கிடைக்கும். 2 நிமிஷம் பேசாத ஒரு அம்மா பேசுது. தேவையா? சரி, நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்லட்டுமா? நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லட்டுமா? அந்த டீச்சர் was a very strict teacher. அவங்க வந்து
அந்த காலத்து மனுஷன். இப்போ நம்ம கை வைக்க முடியாது, சட்டத்திட்டங்கள் நம்ம கைகளை கட்டுப்படுத்தி இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் அந்த டீச்சர்கிட்ட சிறப்பம்சம் என்னன்னா, நான் அடிக்கிறேன்னா ஒன்று அடிக்கலை, உன்னுடைய சோம்பலை அடிக்கிறேன், உன்னுடைய உனக்கே நீ தடையா இருக்கீல்ல அதை நான் தகர்த்தெறிகிறேன், உன்னுடைய தரித்திரத்தை நான் அடிக்கிறேன், உன்னுடைய இயலாமை முயலாமை முடியாமை இஸ் ஈக்குவல் என்ன சொன்னேன், பொறாமை, அதை நான் அடிக்கிறேன்னா நான் செதுக்கிறேன். எந்த கல்லாவது உளி கொண்டு இது பண்ணும்போது செதுக்கும் போது அது அழாம இருக்குமா? வலிக்காம தான் இருக்கும். ஆனா அது வந்த பிறகு வழிபடப்படும் போது எப்படி இருக்கும்? சரி, என்னமா அடிச்சிங்க நீங்க, உங்களால தான் நீங்க அடிச்சடிதான் அப்படின்னு. அப்போ அடிக்கிற சிற்பிக்கு தெரிய வேண்டும் தான் சிற்பங்களை செதுக்குகிறோம் என்பது தெரியும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நீங்க அடிக்க வேண்டியதில்லை, அது அந்த காலம் அடிக்க முடிஞ்சது. இப்ப நம்ம இந்த காலத்துல அடிக்கலைன்னா கூட அந்த பொறுப்பு என்னிடம் இருக்கு, நீ நல்லா வரணும் அப்படின்னு கான்ஸ்டன்டா லேர்ன் பண்றது, கான்ஸ்டன்டா டீச் பண்றது தான் அவங்களுடைய சக்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 7.5 8.5 3.5 சொல்லுங்க அந்த மார்க், இதுக்கு எவ்வளவு போடலாம்? 10 போடலாம் இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சொல்றாரு, ரொம்ப அருமையான விஷயம். அவர் இந்த மாதிரி நிறைய கேதரிங்ஸ் இருக்காங்க, ரொம்ப அருமையான ஆட்கள்லாம் இருக்காங்க. அங்கே பாகவதம் பகவத்கீதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. கேட்குறவங்க எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ். அவங்களுக்கு என்னன்னு அர்ஜுனன் யாரும் தெரியாது, கிருஷ்ணர் யாரும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனாலும் சுவாமி விவேகானந்தர் உயர்ந்த கருத்துக்களை விதைச்சிக்கிட்டே போறார். யாரோ ஒருத்தர் நம்ம மாதிரி ஒரு சந்தேக பிராணி இருக்கும் இல்லையா, ஆமா அப்படியெல்லாம் சொல்றீங்களே, அவங்களுக்கு ஏதாவது புரியுமா அப்படின்னு சொல்றாரு. நான் காதுகளுக்கு சொல்லவில்லை, நான் உணர்வுகளில் ஊட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஐ நோ, ஜஸ்ட் சி, அவரோட இங்கிலீஷ் பாருங்க, ஐ நோ, I give something tangible. They know, they receive something tangible. உயர்ந்த ஒரு விஷயத்தை நான் அவர்களுக்கு வழங்குகிறேன் என்பது அவர்களுக்கு தெரியும், அது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னார். சொல்ற அந்த ஒரு கன்விக்ஷனோட சொன்னதால தான் அவர் வேர்ல்ட் ஃபுல்லாக அவரால் பேச முடிஞ்சது. அப்போ நம்ம என்ன சொல்றோமோ என்ன செய்யறோமோ அதுல நமக்கு ஒரு உறுதிப்பாடு, ஒரு கன்விக்ஷன் நமக்கு இருந்துச்சுன்னா பையன் நிச்சயம் கேட்கிறான். இங்க நமக்கு காளை மாட்டையை பார்த்தோம், மீனை பார்த்தோம், ஆமையை பார்த்தோம், அதை விட நம்ம பசங்களும் மோசமா என்ன இல்லையா? இதை ஞாபகத்தில் வச்சுக்க. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்தது கடைசி நிகழ்ச்சி, சரியா? யார் யார் உட்கார போறாங்க? இது ஒரு யூனிக்கான ஒரு நிகழ்ச்சி மாதிரி. இதுல என்னன்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்மளையே அங்கே கூப்பிடலன்னு நினைக்கக்கூடாது. ஒரு காலம் வரும், இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டீச்சர்கிட்டேருந்து இங்கே யாரெல்லாம் உட்கார வைக்கிறாங்களோ அந்த டீச்சர்கிட்ட எனக்கு இது பிடிக்கும், அவங்க கொண்டை பிடிக்கும், பூ பிடிக்கும், அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் ஹர்? ஒரே ஆள் 3 பேரை பற்றி சொல்லலாம், ஆனால் 3 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். நீ எவ்வளோ பேர் வேணாலும் பேசலாம், 3 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். ஆனால் ஸ்துதி மாதிரி போடக்கூடாது, புகழ்ச்சி உரையாக இருக்கக்கூடாது. இது நான் கற்றுக்கிட்டேன். கிறிஸ்பாக இருக்கணும். 1க்கு 1 மார்க் தான், ஒரே இதுதான், 1 மார்க்குக்கு 1 மார்க்கு தான், அந்த மாதிரி இருக்கணும். நாங்கள் என்றால் சாரதா வித்யாவனத்திலிருந்து திலகம் மிஸ், கௌரி மிஸ், லதா மிஸ், கவிதா டிராயிங் மிஸ், கொஞ்சம் வேகமாக வந்துங்க, கடகடன்னு, இந்திராணி மிஸ், நிர்மலா மிஸ். இந்த ஆசிரியர் பணியில் அதிக ஆண்டுகள் பணியாற்றியவர்கள். இந்த அதிக ஆண்டு பணியாற்றிய ஆசிரியர்களை நீங்கள் பார்த்திருந்தீர்கள். நீங்கள் இவர்களிலிருந்து கற்றுக்கொண்டது எது? உங்களுக்கு இவர்களிருந்து ரொம்ப பிடிச்சது எது? காலையில சாமி சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸோ அதோ ஏதோ அதெல்லாம் கிடையாது. அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் அதை மட்டும் சொன்னால் போதும். அதுவும் ஒரே ஒரு வரி தான், ரொம்ப நேரம் பேசக்கூடாது. ஆரம்பிக்கலாமா? வாங்க பாசிக்கிறோம், யாருனாலும் உடனே மைக் அங்கேயே கொடுக்கலாமா? தமிழ் ரேவதி மிஸ், அவங்க கிளாஸ் நல்லா ஜாலியா பிள்ளைங்களோட மிங்கிள் ஆகி சூப்பரா எடுப்பாங்க. அது எப்படி சொல்லலாமா? அது பிடிக்குங்கிறதோட அது நான் கற்றுக்கிட்டேன். அப்போ அது அங்கே இருந்துச்சுன்னா இங்கே இருக்கணும் இல்லையா?
எங்களோட டிபார்ட்மெண்ட் தெரியாம மாட்டிக்கிட்டாங்க. என்னோட டிபார்ட்மெண்ட் மேத்ஸ் மிஸ் கமலா மிஸ். கமலா மிஸ். புடி கமலா. புடி. வெச்சோட்டு பாராட்டி. ஸோ அவங்களோட பங்க்சுவாலிட்டியும் டிசிப்ளினும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்த உடனே அவங்களோட அந்த டைமிங்க்கு இதை செஞ்சு முடிக்கணுன்றதுல கவனமாக இருப்பாங்க. ஸோ அதை நான் அவங்கள்ட்ட அப்ரிஷியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தெலுங்கு மிஸ்ஸு. ஸோ அவங்கள்ட்ட வந்து அவங்க ரொம்ப வந்து இறக்க சுபாவம் இருக்கிறவங்க. அதாவது அவங்க வந்து இவங்க வந்து கெட்டவங்க இவங்க நல்லவங்க அப்படியே தெரிஞ்சாலும் அதை காட்டிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஈக்குவலாகவே அதை வந்து ஊர்ல வேற ஸ்கூலே இல்லையா? இந்த இடத்துல வேற ஸ்கூல்காரங்களே இல்லையா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. விமலா மிஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லாருக்கும். சரி. கவிதா மிஸ் வந்து எல்லாத்தையும் நல்ல ஜோவியலா வந்து பழகுவாங்க. அது என்ன நான் கத்துக்கிட்டாரு. கண்டிப்பா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்க பாருங்க. அதை கத்துக்கிட்டேன்னு அந்த வார்த்தை வரல, எனக்கு பிடிக்கும். கௌரி மிஸ் வந்து எல்லாத்தையுமே அமைதியா தான் இருப்பாங்க. யார்கிட்டையும் வந்து இது பண்ண மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. அது எனக்கு அவங்க எழுதுற எழுத்துக்கள் ரொம்ப அழகா இருக்கும், வடிவமா இருக்கும். அதே மாதிரி நானும் எழுதணும் நிறைய தடவை முயற்சியும் செஞ்சிருக்கேன். அவங்களுடைய தையலும் ரொம்ப அழகா இருக்கும். மற்றபடி சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகள், கோலம் போடுறதுல இருந்து தைக்கிறதுல இருந்து எல்லாமே ரொம்ப நுணுக்கமா இருக்கும். அதெல்லாம் நிறைய கத்துக்கிட்டேன். பிச்சைக்கடி நல்லா சொல்லுங்க. பிச்சைக்கடி எவ்வளவு உயர்ந்தமான வார்த்தை தெரியும். பிச்சைக்கடி மாணவியா நீங்க? மாணவி இல்ல, உடன்படி புரியும். கேக்குதாமா? மைக் ஆன்ல இருக்கா? இது கேக்குற மாதிரி தெரியலையே. குறைகள், அதாவது நான் தவறு செஞ்சாலும் தவறுகள் ஏதாவது நம்ம செஞ்சாலும் அதுக்கான ஒரு நிவர்த்திகள் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி செய்யுங்கன்றத நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம் அவங்ககிட்ட இருந்து. அவங்களோட எழுத்துக்கள் நல்லா அழகாக வரி வடிவமாக அழகாக எழுதுவாங்க. அவங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் எழுத எனக்கு சொல்லியும் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா. வளர்ச்சி உடையவர்கள் அருமையாக கை தட்டுவார்கள். ஒவ்வொரு மைக் அரேஞ்ச்மெண்ட்டும் அவங்களுக்கு அதாவது அவங்க ஏஜ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. இங்கேயும் அப்படியே ஓடிக்கிட்டே தான் ஜாலியாக அவங்க ஒரு வயசுல ஓடணும்னு தெரியல, அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கிறேன். நாங்களாம் லேர்ன் பண்ணிக்கணுமா? செந்தில்குமார் அவங்களுக்கு ஹிந்தி அந்த அளவுக்கு தெரியாது. கீதா சாண்டிங்காக அவங்க பொறுப்பெடுத்து அனுப்புனாங்க. அவ்வளோ அழகா முகம் சுளிக்காம கீதா சாண்டிங்ல பிரைஸ் கண்டிப்பா கோல்டு மெடல் சில்வர் எல்லாமே கண்டிப்பா வாங்க வச்சுதான் கூப்பிட்டு வருவாங்க. சாங் வந்து இப்போ இந்த 2-3 இயர்ஸாக தான் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அவ்வளோ அழகா இவ்வளோ நாள் அவங்க பாடி நாங்கள் கேட்டதே இல்லை. அவங்க பாட்டும் படிக்கலை, பட் ஆனால் அவ்வளோ அழகா பாடுவாங்க. அதை வந்து நான் ஒரு திறமையை வந்து இவ்வளோ ஈஸியாக அவங்க வளர்த்துக்கிட்டாங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் கீழே பண்ணிங்கன்னா அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே தான். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அவங்க கிளாஸ்ல 4th இருந்தப்ப நடந்தது கூட கேட்டா இது இப்படிதான்ப்பா, இது இந்த மாதிரி செய்யணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அழகா நம்ம வந்து இதுக்கடுத்து இது பண்ணணும் அப்படின்னு நம்ம அப்படி ஸ்மூத்தா நம்மள கூட்டு போயிடும்.
பேசுற விதம், பங்க்சுவாலிட்டி எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டேன். அப்புறம் செந்தில்குமாரி மிஸ் வந்து சான்ஸ்கிரிட் வந்து அவங்க பர்சனலி ஷி டிட்ன்ட் லேர்ன். ஆனால் பகவத்கீதை வந்து அவங்கள மாதிரி சொல்லவே முடியாது, சூப்பராக சொல்லி தருவாங்க. எங்கள் ஸ்கூல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மத்தாலேருந்து கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வாங்குறோம். அது வந்து அதோட ஃபுல் எஃபர்ட் வந்து மேம் தான். தெரியாத விஷயத்தை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து மேம் கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். விவேகானந்தா ஸ்கூல், சங்கீதா மேம், பஞ்சவர்ணம் மேம். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து எம்பி, அவங்க எம்பிஎஸ் 2 பேரும். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரோட ஒற்றுமையை பற்றி சொல்லியிருக்கேன். எம்பி எம் பஞ்சவர்ணம், எம்பிஎஸ் எம்பி சங்கீதா. இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் என்னன்னா மலர்ந்த முகம். இவங்க 2 பேரையும், அதாவது பேரண்ட்ஸ் எவ்வளோ ஒரு பிரச்சனையோட வந்தாலும் இவங்க 2 பேரும் அதை ஹேண்டில் பண்ணுற விதமே தனி. ஃபர்ஸ்ட் இவங்களோட ஒற்றுமையை பற்றி சொல்லி பேசணும். அதுக்கப்புறம் 2 பேரும் தான் எங்கள் ஸ்கூலோட சிங்க பெண்கள் உண்மையிலேயே. அதாவது நம்மலாம் சாதாரணமாக ஒரு சீனியர் ஸ்டாஃபோட எங்கேயாவது போகணும் அப்படின்னாலே ஒரு மாதிரி ஆயிடும். ஆனால் எங்களுக்கு வந்து எப்படின்னா இவங்க 2 பேரோட போனால் ரொம்ப சந்தோஷமாயிடும். அதே மாதிரி எங்கள் ஸ்டாஃப் வீட்டில் எந்த ஒரு துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, முதல் ஆளாக வந்திருக்கிறது இவங்க 2 பேரும் தான். எம்பி வந்து ஸ்மார்ட் ஒர்க்னா, எம்பிஎஸ் வந்து ஹார்ட் ஒர்க். நமஸ்காரம் சுவாமி. விமலா மிஸ் பற்றி சொல்லுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு விமலா மிஸ் தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ஜாயின் பண்ணோம். ஹேண்ட் ரைட்டிங் நாங்கள் எழுதி போடும்போது கர்சிவ் ரைட்டிங் அப்போ எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் வந்து பார்த்துட்டு நீயே இப்படி எழுதி போட்டேன்னா எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து எங்களை கைட் பண்ணி கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே ஹேண்ட்ஸ் ஆஃப். அதே போல் தமிழ் மகாலட்சுமி மிஸ்ஸும் அப்படி தான் எல்லாரோடையும் நல்லா பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. நல்லா ஹேண்டில் பண்ணி எல்லாரோடையும் நல்லா ஹேண்டில் பண்ணி பொறுமையாக வந்துடும். நமஸ்காரம் டு ஆல். இந்திராணி மிஸ், நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே 3rd ஜாயின் பண்ணும்போது இந்திராணி மிஸ்ஸும் நானும் பக்கத்து கிளாஸு. ஸோ எதுவுமே தெரியாது வந்து ஜாயின் பண்ணும்போது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க என்ன பண்ணணும், போர்டில் எழுதுறது முதல்ல அட்டண்டன்ஸ் எடுக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கைட் பண்ணி அனுப்பணும் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த 1 இயர் கிட்டத்தட்ட இவங்களோட ஸ்டூடெண்ட்டாக தான் நான் இருந்து கற்றுக்கிட்டேன் விஷயம். லதா மிஸ் கமலா மிஸ் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த ஆனுவல் டே எல்லா ப்ரோக்ராமே அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இவங்களுக்கு அப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். இவங்களோட வந்து ஒரு திங்ஸை கூட அந்த இடத்துல விட மாட்டாங்க, எல்லாத்தையும் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எங்களோட திங்ஸ் விட்டுருந்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அவங்கள்ட்ட வந்து. திருநெல்வேலி சாரதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அனைவருக்கும் நமஸ்காரம். எனக்கு என்னுடைய மிகவும் மரியாதைக்குரிய ஆசிரியர் சீதாலட்சுமி மிஸ். ஒவ்வொரு வருஷமும் நினைச்சேன் எல்லாரும் பற்றி ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்க, இந்த அம்மா பாவமா இருக்காங்க. மிகவும் மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்கள். ஒவ்வொரு வருஷமும் அவங்க சென்டம் கொடுப்பாங்க சார் சோசியல்ல. அவங்க கிட்ட நான் கற்றுக்கிறது கிளாஸ்ல வந்து இவங்க நடந்து வந்தாங்கன்னா குழந்தைகள் அப்புறம் தள்ளி நிற்பாங்க. நம்ம அன்னைக்கு காலையில ஒரு டாபிக் நீங்க கொடுத்துருந்தீங்க, மாணவர்களிடம் வந்து ஆசிரியர் மரியாதையை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. அப்போ அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது எப்படி இந்த மரியாதை அந்த குழந்தைங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்கிறது, எந்த விதத்துல கொடுக்குறாங்கிறது நான் கற்றுக்கிட்டேன். அவ்வளவு அழகா சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி செட்டப் கொடுக்க வைக்கிறாங்க, எவ்வளவு கண்டல புள்ளி வச்சுட்டாங்கன்னு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீதாலட்சுமி மிஸ், வேணி மிஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் தமிழரசி மிஸ், கோமதி மிஸ், தமிழ்ச்சி மிஸ் அவங்கெல்லாம் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் உடனே வந்து சொல்லுவாங்க. நாம தான் செய்யணும் அப்படிங்கறது வச்சுக்க மாட்டாங்க. என்னன்னாலும் உதவினாலும் சரி, எப்படி மற்றவங்களுக்கு செய்யணுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஜெயராமகிருஷ்ணா, பிரணா மகராஜ். குட் ஈவினிங் டு ஆல். ஆர்த்தி மிஸ் பற்றி பேசுகிறேன். அவங்க ஆர்த்தி மிஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பக்கவாக இருப்பாங்க. எதுலையுமே இப்போ நம்ம நிறைய பேர் பசங்களுக்கு சான்ஸ்கிரிட்டில் சமஸ்கிருதம் நியூமராஜின்னு சொல்லி
பிள்ளைகளுக்கு லைஃப் ஸ்டைலை நம்ம எல்லாம் மறந்துட்டோம், தமிழை லாங்குவேஜ் மதர் டங் மறந்துட்டோம். அவங்க வந்து அதை ஸ்போக்கனில் பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் பசங்களுக்கு எல்லாமே பியூர் தமிழ் லாங்குவேஜில் பிள்ளைய 2 பொண்ணுங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்படி தான் இருக்கணுங்கிறது ரொம்ப பயங்கர ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க. எல்லாத்தையும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க. தேங்க்யூ. திருநெல்வேலி சாதாரண மெயின் மிஸ் அவங்க வந்து என்னையோட சீனியர் தான். ஆனால் அவங்க இன்னும் நிறைய கற்றுக்கணும், என்னோட நிறைய விஷயங்கள் தெரியும், இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்தை நான் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி எல்லா டீச்சர்ஸுமே வந்து சீனியர், நீங்களும் ஜூனியர் அந்த மாதிரிலாம் நினைக்கவே மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையுமே எங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. நமஸ்காரம். திருநெல்வேலி சாரதா ஸ்கூல். ஃபர்ஸ்ட் சீதாலட்சுமி மிஸ்டர். டீச்சர்ன்றவங்க கற்றுக்கிட்டே இருக்கணும். அதை யார்கிட்ட இருந்து வேணாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து சீதா மிஸ் தான். ஒரு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். அவங்கள்ட்டேருந்து இதை நம்ம கற்றுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இன்னொன்று பாராட்டணும், அடுத்தவங்களை பாராட்டுறது வந்து அது யாராக இருந்தாலும் சரி, நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. சூப்பராக பண்ணீங்க மிஸ், நீங்கள் நல்லா கொண்டு வந்திருக்கீங்க. பாசிட்டிவிட்டி நிறைய உண்டு மிஸ் கிட்ட. அப்புறம் வந்து தமிழ்ச்செல்வி மிஸ், நான் அவங்க ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள்லாம் மிஸ் வந்து இப்படிலாம் மைண்ட் கொடுத்து பேசுறதுக்கு ஒரு காரணம் வந்து அவங்களும் தான். லைப்ரரி நிறைய எனக்கு புக் ரீட் பண்ண பிடிக்கும். அதுக்கு ரீசன் வந்து மிஸ் முன்னாடி லைப்ரரியில் இருந்தாங்க, லைப்ரரியனா. அப்போ வந்து ஒரு புக்கை நம்ம படிச்சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா, என்ன படிச்ச, நீ என்ன கதை படிச்சுட்டு வந்த சொல்லு அப்படின்னு சொல்லி மிஸ் சொல்லுவாங்க. அந்த ஒரு மிஸ் கதை கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அதை நான் வந்து ஒரு வாரத்தில் படிச்சிட்டியா, எப்படி படிச்ச, நீ கதை சொல்லு, நீ போய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க மிஸ்ஸும். அப்புறம் வந்து கோமதி மிஸ், எல்லாருமே வந்து ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா அந்த இப்போ வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்றது, ஒரு பையன் வந்து நல்லா படிக்கான், இவன் இப்படி பண்ணுவான், எல்லாருமே வந்து பெஸ்ட்டாக உள்ள ஸ்டூடெண்ட்டை தான் பார்ப்போம். பட் கோமதி மிஸ் எப்படி அப்படின்னா, யார் வந்து இது வரைக்கும் ஸ்டேஜே ஏறலை, யார் வந்து வெளியவே தெரியல, அந்த பையனை வெளியே கொண்டு வர்றதுல அவங்க ஆளே கிடையாது. அப்புறம் வந்து வேலி மிஸ் எப்படின்னா, புது பொண்ணு நம்ம தான் சீனியர் அப்படிலாம் கிடையாது. பார்த்தாலே சிரிச்சுட்டே வந்து விஷ் பண்ணுவாங்க. அந்த விஷயத்த அவங்க கற்றுக்கிட்டேன். அப்புறம் கோமதி மிஸ்ஸும் வந்து நெகட்டிவிட்டியே கிடையாது, எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. இன்னொன்று, எல்லாத்துலேயுமே ஆர்கியூ பண்ணி தான் அந்த விஷயத்த வந்து கொண்டு போகணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு சில நேரத்தில் நம்ம அமைதியாக இருந்தாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க இருக்காங்க. தேங்க்யூ. நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸ்டடி பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படின்னு தெரியுமா? ஏன்னா நீங்கள் நடுவில் ஒன்று சொன்னீங்க, அந்த டீச்சர் அடிச்சிக்கவே முடியாது. உங்களோட நல்ல சொல்லிட்டு ஏன் அடிக்கணும், நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. சீதாலட்சுமி மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, ஒவ்வொருத்தங்களுக்கு கொஞ்சம் கை தூக்கிடுங்க. யார் பேர் சொல்கிறாங்களோ கொஞ்சம் கை தூக்கிடுங்க. சீதாலட்சுமி எனக்கு சோஷியல் ஏகப்பட்ட டவுட் வரும். நிறைய டவுட்டை வந்து மேம் தான் கிளியர் பண்ணுவாங்க. நிறைய டவுட்டை வந்து சீதாலட்சுமி மேடம் தான் கிளியர் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, கரெக்டாக நான் போகிறதுக்கு முன்னாடி அவங்க கிளாஸில் வந்து அட்டன் ஆகி உள்ளே போய் கிளாஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதை பார்த்து நானும் அவங்கள மாதிரி சீக்கிரம் போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஏற்பட்டது. மண்டே மார்னிங் லெசன், மண்டே மார்னிங் லெசன், நாட் ஃப்ரைடே ஈவினிங் லெசன். எனக்கும் நிறைய கைட் பண்ணுவாங்க மேம். இப்படி பண்ணிடுங்க, அப்படி பண்ணிடுங்க, இதை முடிச்சிட்டீங்களா, அப்படி பண்ணிடுங்க, அடுத்து இதை பண்ணிடுங்க, அடுத்து இந்த சப்ஜெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க மேடம். அப்புறம் கோமதி மிஸ் எல்லாரையும் அப்படி தூண்டுதலாக நீ இதை பண்ணிடு, யாராவது கலந்துக்காம இருந்தால் கூட அந்த அந்த மாணவனை வந்து வெளியே கொண்டு வந்து நீ போட்டி போடணும் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மேம் சொல்லுவாங்க. அடுத்தது தமிழ்ச்செல்வி மிஸ், அவங்க எப்பவும் கொஞ்சம் பொறுமையாகவே இருப்பாங்க. எது கேட்டாலும் பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லுவாங்க. அடுத்ததாக பேச்சியம்மா மிஸ், அவங்க வந்து நட பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கும். அப்படி பேசுறது அப்படியே போல்டாக பேசுவாங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணவேணி மேம், அவங்க குழந்தைங்களை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு எல்லாரையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்னோட பேர் பாக்கியலட்சுமி. நான் ஸ்ரீ சாரதா மெட்ரிக் திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் அங்கேருந்து எங்களோட ஸ்கூலில் நான் வந்து இந்த ஸ்கூலில் படித்த ஸ்கூல்லேயே தான் வேலை பார்க்குறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிஎட் வரைக்கும் நான் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன். ஆக்சுவலாக 15 இயர்ஸாக நான் வந்து ஒரே இன்ஸ்டியூஷன்லாம் படித்தேன். அதே இன்ஸ்டியூஷனில் வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி என்னோட ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு மிஸ் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் மிஸ் வந்து அவங்க எங்கே இல்லை, அவங்க
எங்கள் பிரின்சிபல் மிஸ் தான். அவங்க வந்து எனக்கு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் கிளாஸ் மிஸ்ஸாக இருந்தாங்க. எப்படி டீச் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அது மூலமாக தான் டீச் பண்ணணுங்கிற ஆசையும் எனக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து எனக்கு 10th வந்து சாந்தி மிஸ்னு ஒரு மிஸ் இருந்தாங்க. அவங்கள மாதிரி அவங்கள பார்க்கும்போது எனக்கு சீதா மிஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு அந்த நாள் தான் ஞாபகம் வரும். பங்க்சுவாலிட்டி எப்படி சொல்கிறது, பிள்ளைங்களுக்கு சென்டம் அடிக்கிற வைக்கிறது வந்து இவன்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி பிள்ளைங்களை சென்டம் அடிக்க வைக்கிறது. ஆக்சுவலாக நான் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்து மேக்ஸ் மேஜர். நான் வந்து என்னோட பிள்ளைங்களை வந்து நான் சென்டம் எடுக்க வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நான் என் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு 7th தான். அவள் வந்து நேற்று வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து சொன்னால், அக்கா நான் வந்து 97 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா. அப்போ வந்து நான் நினச்சேன், இந்த மிஸ்ஸை தான் நினச்சேன், இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம சென்டம் எடுக்க வச்சோம்னா நம்மளுக்கு அந்த பெருமை நம்ம வளர்ந்துக்கிட்டே போகிறோம். அதே மாதிரி மிஸ்ஸோட டீச்சிங் லெவலை பார்த்து நான் அதை கற்றுக்கிட்டேன். கோமதி மிஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளாஸ் மிஸ்ஸாக இருந்திருக்கேன். வந்து நீ இதை பண்ணுப்பா, அதை பண்ணுப்பா, வந்து இப்படி பண்ணு, இந்த விஷயத்தை இப்படி பண்ணு. முதல்ல நான் வந்து கிளாஸ் டீச்சராக இருக்கும் போது என்னை வந்து இப்படி செய்ய அப்படி செய்ய சொல்லி என்னை வந்து கரெக்டாக மோட்டிவேட் பண்ணி மோல்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த வருஷமும் அவங்க கூட நான் கிளாஸ் டீச்சராக இருக்க ரொம்ப கடவுப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணவேணி மிஸ் வந்து குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து சின்ன பிள்ளைங்களை வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். அப்புறம் அவங்க ஏஜில் பண்ண முடியாது, எங்கள் ஏஜில் பண்ண வேண்டிய விஷயத்த அவங்க ஏஜில் பண்ணி இதை பண்ணிடலாம்ப்பா பாப்பா அப்படின்னு எங்களையும் தூண்டி மேலே கொண்டு வருவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இதுவே பிள்ளை மாதிரி இருக்கு. என் பிள்ளைங்க இதுவே பிள்ளை மாதிரி இருக்கு. பேர் என்னம்மா? பாகியலட்சுமி. Don't give up ங்கிற பேருக்கு அவங்க Don't give up அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எடுத்துக்காட்டு. அதாவது எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்க ஒழுங்காக தான் செய்வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்க நல்லாக்கா இல்லை நாங்கள் பண்ணோம் நாம பண்ணோம் அப்படிமா எந்த இடத்தையும் அது மைண்டுக்கு மிஸ்டேக்காக யார் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி டீச்சர்ஸ் இருந்தாலும் சரி தப்பு அப்படின்னு டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அதை ஜஸ்டாக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்னும் நல்லா செஞ்சுருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. யார் மனசையும் புண்படுத்தாது. வேணி மிஸ், கோமதி மிஸ், சீதா மிஸ் அவங்களாம் நாங்கள் ஏதாவது கருத்து சொன்னோன்னா கேட்டு இன்னும் நல்லா செய்யலாமா அப்படின்னு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா போங்க. நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ்க்கு நல்லா ப்ராஜெக்ட் பண்ணி போங்க. நமஸ்காரம். கோமதி மிஸ் பற்றி ஒரு நிமிஷம் சொன்னதே சொல்லக்கூடாது. கோமதி மிஸ் நல்லா படிப்பு சொல்லி தராங்க. அதில் ஏதாவது சம்திங் யூனிக் இல்லை அவங்க கிட்ட வந்து கடினம் கல்வி பிள்ளைங்க கிட்ட கரெக்டாக இருக்கும். இப்போ நானும் இப்போ ஃப்ரெஷராக வரும்போது பிள்ளைங்களை எப்படி ஏதாவது ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேச்சியமா மிஸ் அவங்க கிட்ட இருந்து எப்படி போல்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் கேட்டிருக்கேன். சீதாலட்சுமி மிஸ் நானும் சாரதா ஸ்கூலோடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான். மேம் எனக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. இப்போ மேம் பார்த்தா கூட நான் பார்க்கணுன்னா கூட மேம் எனக்கு விஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவன் என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி டக்கு நான் போகும்போதுலாம் கூட மேம் வந்து அந்த விஷயத்தில் நான் மேம் கிட்ட இருந்து நான் அதை கற்றுட்ருக்கேன். அப்புறம் தேங்க்யூ. Good evening to all. பஞ்சவர்ண மேம் அவங்க வந்து எந்த ஸ்கூல் நீங்க? விவேகானந்தா அதான் அப்படி இருக்கு. இம்பாசிபிள் மேடம் நீங்க. பஞ்சவர்ண மேம் அதாவது பசங்களோட மென்டாலிட்டி தெரிஞ்சு அவங்களை படிக்க வைப்பாங்க. எந்த பசங்களுக்கு எவ்வளவு வந்து நம்ம கொடுக்கணும், இவனுக்கு எவ்வளவு படிக்க வைக்க முடியும்ன்ற கெப்பாசிட்டி தெரிஞ்சு அதை படிக்க வைப்பாங்க. அது ரொம்ப அப்ரிசியேட் பண்ணக்கூடிய விஷயமா எனக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து சங்கீதா மேம் அவங்க எப்படின்னா இப்போ புதுசா வராங்க அப்படின்னா அவங்க தப்பு சொன்னாலும் தப்பு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணாதான் நெக்ஸ்ட் வந்து அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஐயோ அவங்க சங்கடம் போடுவாங்க, அந்த மாதிரி ஃபீல் இருக்காது. ஸோ அப்போ அவங்க ஒரு இடத்துல தப்பு தெரிஞ்சாக்க சொல்லிட்டு போது நெக்ஸ்ட் வந்து அந்த மிஸ்டேக் வராது. அதுக்கு அவங்க எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க். தேங்க்யூ சார். வேற யாராவது? வேற யாராவது சொல்ல நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு டிஷ் பிடிக்குங்க. யார் அது? யார் அது?
அன்னை சாரதா தேவி. ஒரே அன்னை சாரதா தேவி அது எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்குது, அவங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப பக்கத்துல வச்சிருக்காங்க இல்லையா? தமிழ் அம்மா பிடிக்கும். தமிழ் அம்மா இந்த அம்மா இன்னொருத்தங்க இருந்தாங்களே, அவங்க நீங்க பிரின்சிபல் மிஸ் எந்திரிங்க. இவங்க எல்லாருமே பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அம்மா கிட்ட சொல்லி ஒரு அனுமதி பெறணும். இதுல நாங்களாம் ரொம்ப சீரியஸா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதை விட மிக சிறப்பாக நீங்க பங்களிப்பு கொடுத்தீங்க. என்ன ஆகுது, இவ்வளவு தகுதி வாய்ந்த ஒரு ஆசிரியராக நான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மாக்களுக்கு பார்க்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு உங்களுக்கு. கவர்மெண்ட் நல்ல ஆசிரியர்களுக்கு கொடுக்கலன்னா கூட அதை விட மிக சிறப்பான ஒரு நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னு. யாராவது ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கோங்க. எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா, நினைச்சுங்க ஒரு அம்மா இருப்பாங்களா, ஜெயலட்சுமியா, அந்த அம்மா, அப்புறம் உங்க டீச்சர். ரொம்ப நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். இது பேசிக்கும் போது அவங்க சொன்னாங்க, இப்போ எனக்கு இந்த மிஸ்ஸை பிடிக்கும், எனக்கு அந்த மிஸ்ஸை பிடிக்கும்னு சொல்லும் போது மற்றவங்க மனசுல 2 பேரும் ஒரே ஸ்கூல், இவங்களை எனக்கு பிடிக்கும்னு சொன்னா அவங்க மனசுல உள்ளார ஒன்று ஏதோ ஒன்று பிடிக்கும் இல்லை, ஒரு லேசா ஒரு புகை வருமா வராதா? என்ன புகை? நபச்சம் வருமா வராதா? வரும். மனித இயல்பு அது. அப்படி வராம செய்யணும் அப்படின்னு அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தது 1 2 3 4 4 பேர். அப்ப என்னன்னா, நாங்க பார்க்கும்போது எனக்கு பிடிக்கும்னு சொல்லும் போது எனக்கு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது பிடிக்காததுன்னு ஒன்று இருக்கு. நான் ஒளியை பற்றி பேசும்போது எது நான் பேச முடியாது, இருளை பத்தி இருள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் நமக்கு. ஆனா நான் கத்துக்கிறேன்னு சொல்லும் போது என்ன ஆகும், எனக்கு எல்லாருமே ஒரு பாசிட்டிவா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த இவங்க 4 பேர் 4 டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால அந்த 4 பேர் எனக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப 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 நம்பிக்கையோட போறேம்மா. நல்ல ஒரு அருமையான ஒரு டீச்சரை பார்த்தது இல்லை. கிட்டத்தட்ட எவ்வளவு 118 ஓகே. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த முறை சந்திக்கும் போது நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சுயபுராணம் இல்லை, சாதனை சொல்லணும். உங்களை பத்தி நான் கேள்விப்படணும், இந்த டீச்சர் அப்படி இருக்காங்க, இந்த டீச்சர் இப்படி பண்ணாங்க அப்படின்னு. வெரி குட், நன்றி, வணக்கம். ஒரு படம் உண்டு, இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு படம், பூஜையில வச்ச படம். இந்த படத்தை பூஜை அறையில வச்சுங்க, உங்களுக்கு எல்லா விதமான மங்களமும் கிடைக்கணும். சும்மா நீங்க நல்ல பாடம் இல்லை, நீங்க நல்லா இருக்கணும். முதல் நாம நல்லா இருந்தா மொத்தம் சட்டியில இருந்தா தானே.